நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜன் இருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் இருந்து வந்தது. அதுவே அரசியல் சதி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு ஜனநாயகன் படம் சில காட்சிகள் நேற்று காலை முதல் அப்படியே ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் ஹெச்டி பிரிண்ட்ல முழு படமுமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கும் பின்னாடி அரசியல் சதி தான் இருக்குன்னு தாவேகாவினர் குற்றம் சாட்டுறாங்க. ஆப்போசிஷன்ல இருக்கவங்க இதை லீக் பண்ணி விட்டதே தாவேக்காதான், அரசியல் ஆதாயம் அனுதாபம் தேடும் முயற்சி செய்யறாங்கன்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? ஒரு சினிமா என்பது வந்து இது பல்வேறுடைய கூட்டு முயற்சி. இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 500 600 கோடி போட்டு ஒரு கதையை எடுத்து அதை வந்து ஸ்கிரிப்ட் ஆக்கி அதை வந்து படமா எடுத்து பாட்டு போட்டு சண்டை காட்சி அமைத்து இதெல்லாம் பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுது. அப்ப அந்த படத்தை வந்து இந்த மாதிரி பைரசி பண்ணி திருட்டுத்தனமாக டெலிகிராம், வெப்சைட்டு, சோசியல் மீடியாவில் வெளியிடுவது வந்து மிகவும் சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றம். இது வந்து அந்த கிரியேட்டர்ஸுக்கு வந்து இழைக்கக்கூடிய ஒரு அநீதியாக, ஒரு அவமரியாதையாக, அவர்களது உழைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகத்தான் இது சென்று முடியும். இதை வந்து இந்த பைரசிய ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து இந்த பைரசியை வந்து இன்னமும் எஃபெக்டிவா டீல் பண்ணவில்லையோ என்றுதான் நான் கருதுகிறேன். அதுக்கான சட்டங்கள் இருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் அதை கண்டுபிடிச்சு ட்ரேஸ் பண்ணி இதை செய்தவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது வெளியே வந்தால்தான் இது மாதிரியான பைரசி தடுக்கப்படும். எனவே வந்து இந்த பைரசி பண்ணி இந்த திருட்டுத்தனமாக வெளியிட்டது வந்து அந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும், அந்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, நடிகருக்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு ஒரு அதிர்ச்சியையும் கொடுக்கும். இதுதான் வந்து நிலைமை. எல்லாரும் அதை கண்டிச்சிருக்காங்க. நம்மளும் அதை கண்டிச்சுதான் ஆகணும். அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. மக்களை வந்து இதை ஷேர் பண்ணாம தியேட்டர்ல வரும் பொழுது அதை பார்க்கணும். நான் இது வரைக்கும் நீங்க சொல்றீங்க, நான் இது வரைக்கும் ஒரு கிளிப்பு கூட பார்க்கல. என்ன கிளிப்பு எதுல இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. என் கண்ணுக்கு வரல, அது தென்படலை. நம்ம தேடி போய் பார்த்தா கண்டுபிடிக்கலாம், எங்கேயாவது இருக்கும். நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட், நான் நார்மலாவே படம்னா தியேட்டர்ல தான் பார்ப்பேன், மற்றபடி மொபைல் போன்லயோ எதுலயோ பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்க. பட் ஆனா இது ஒரு இதனால யாரு அப்படின்னா அதுல வந்து இப்ப வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது 4 பேர்ல தான் அது கண்ட்ரோல் இருந்திருக்கு. அதாவது வந்து ப்ரொடியூசர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் வந்து ஹீரோ, அப்புறம் வந்து எடிட்டர். அப்ப இந்த 4 பேர் வந்து எடிட்டர் ரெஃபரன்ஸ் மார்க் வந்து வாட்டர் மார்க் கண்டிப்பா இருக்கும். அதுல அந்த வாட்டர் மார்க் ஐடியை வச்சுதான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப இத எப்படி யாருகிட்ட இருந்து போயிருக்கோம்? ஒண்ணு இவங்க வந்து பிரிவியூ தியேட்டர் கொடுத்திருந்தா பிரிவியூ தியேட்டர் மூலமா போயிருக்கும். இது வரைக்கும் பிரிவியூ தியேட்டர் போன மாதிரி தெரியல. சென்சார் போர்டுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப சென்சார் போர்டு அதிகாரிகள் இதை லீக் பண்ணிட்டாங்களா? அது அடுத்த கொஸ்டின். 3வது கொஸ்டின், இவங்ககிட்ட இருந்து, அதாவது இந்த இந்த விஎஃப்எக்ஸ் டீமு இல்லை எடிட்டிங் டீமு, இவங்ககிட்ட இருந்து அது லீக் ஆயிருக்கா? 3வது. 4வது, டைரக்டர் கண்டிப்பா லீக் பண்ண மாட்டாரு, ஏன்னா அது அவருடைய கனவு. அது அதனால அவருக்கு பெனிஃபிட் கிடையாது. தியேட்டருக்கு வந்து அதான் அவருக்கு அந்த பெனிஃபிட். ப்ரொடியூசர் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, ஏன்னா அவர் தியேட்டர் வரைக்கும் ஒரு தியேட்டர் வந்தால் தான் அதனுடைய லாபம் அவருக்கு கிடைக்கும். அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப யாரு அப்ப விஜய் லீக் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு லீக் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பாரான்னு நமக்கு தெரியல. லீக் பண்ணக்கூடிய ஒண்ணு அவர் மூலமா அது லீக் ஆயிருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்ப அவரும் அதை செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா சந்தேக மேகங்கள், இது இதனால் பலன் பெறுவது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜனநாயகன் படம் தான் கடைசி படம். இந்த ஜனநாயகன் படம் வருவதற்கு மத்திய அரசு சென்சார் போர்டு மூலமாக ஒரு அநியாயமான ஒரு தடையை ஏற்படுத்தியது.
அப்ப இதை எதிர்த்து குரல் கொடுக்க கூட முடியாமல் இருந்த விஜய் இப்பொழுதுதான் இப்பொழுது வந்து தடை செய்யப்பட்டு விட்டது என்று பேசுகிறாரே ஒழிய யாரால் தடை செய்யப்பட்டது என்று அவர் பேசல இது வரைக்கும். அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிறத பொறுத்து, அதாவது முதல்ல ஏதோ சண்டை காட்சி ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு கிளிப் மட்டும் வந்துச்சு அப்படின்னாங்க. இப்ப வந்து முழு படத்தையே எஸ்டி பிரிண்டே போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை ட்ராக் பண்ண முடியும், கண்டிப்பா அதை ட்ராக் பண்ண முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து சோர்ஸ் லீக் எங்க இருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப சோர்ஸ் லீக்கு எங்க இருந்து போச்சு அப்படின்றத போகணும். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து டெலகிராம் சேனலா, பிரைவேசி வெப்சைட்டா, இல்ல வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா, இப்ப இந்த 3 இது இருக்கு. அப்ப இந்த சோர்ஸ் லீக் எப்படின்றத கண்டுபிடிச்சா இதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. டைம் ஸ்டாம்ப் அனாலிசிஸ் இருக்கு. எப்ப வந்து யாரு வந்து அப்லோட் பண்ணது ஃபர்ஸ்ட் யாரு, அடுத்து வந்து ஹேஷ் கம்பாரிசன். அப்போ வந்து சேம் ஃபைலா வெர்சஸ் மாடிஃபைடு ஃபைலா அப்படின்றத, மாடிஃபைடு காப்பின்றத ஹேஷ்டேக் வச்சு ஹேஷ் கம்பாரிசன், ஹேஷ்டேக் இல்லை ஹேஷ் கம்பாரிசனை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்டிங், வாட்டர் மார்க்கு, என்கோடிங் பேட்டர்ன், இதை வச்சு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ நார்மலாக ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் ஃபோரன்சிக் வாட்டர் மார்க் வந்து போடுவாங்க ப்ரீ ரிலீஸ் காப்பீஸில். இது வந்து டைரக்டா வந்து தியேட்டர்ல இருந்து ரிலீஸ் ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஓடிடியில் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஓடிடி ஸ்கிரீனர்ல போனாலும் கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து இன்டர்னல் ஸ்டாப் காப்பியா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், இந்த லீக்டு ஃபைல்ல இருந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்கை ஐடென்டிஃபை பண்ணணும்னா கீ க்ளூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டாடேட்டா, அதாவது கிரியேஷன் டைமு, டிவைஸ் இன்ஃபர்மேஷன், இஃப் நாட் ஸ்ட்ரிப்டு அப்படின்னா மெட்டாடேட்டா எடுக்கணும். மெட்டாடேட்டா எடுக்க முடியும், இந்த வீடியோல இருந்து மெட்டாடேட்டா எடுக்க முடியும். அப்புறம் என்கோடிங் சிக்னேச்சர், எந்த சாஃப்ட்வேர் மூலமா இது என்கோட் பண்ணப்பட்டது அப்படின்றதையும் எடுத்துடலாம். அடுத்து ஆடியோ வீடியோ சிங்க் பேட்டர்ன், இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து வாட்டர் மார்க் ட்ரேசஸ், இந்த 4ஐயும் வச்சு இது வந்து லீக்டு ஃப்ரம் தியேட்டர்ல இருந்து லீக் ஆச்சா, ஓடிடியா, எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்தா, சென்சார் போர்டு காப்பியா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த லெவல்ல வந்து அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் லெவல் ட்ரேசிங் இருக்கு. டெலகிராமா, மெட்டாவா, என்ன பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, கூகுளா, யூடியூப்லையா, இல்லை டிரைவ்லையா. அப்போ இதுக்கெல்லாம் வந்து அப்லோட் லாக்ஸு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, லாகின் ஐபி அட்ரஸஸ்ஸு, டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் கோர்ட் ஆர்டர் மூலமா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக தான், செர்டின் அண்ட் சைபர் கிரைம் செல் மூலமாக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் ஐபி அட்ரஸ் ட்ரேசிங், அடுத்து அது எந்த ஐபி அட்ரஸ் இருந்து அப்லோட் ஆயிருக்குன்ற ட்ரேசிங். இதில் சேலஞ்ச் என்னன்னா விபிஎன் மூலமா பண்ணாங்கன்னா அதை ஹிடன், அதாவது ரியல் ஐபியை ஹைட் பண்ணும், அதுல இருந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பப்ளிக் வைஃபை அப்லோட்ல இருந்து போனாலும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டெலகிராம் அனானிமிட்டி, அப்புறம் வந்து ஃபைல் ரீ அப்லோட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ்ல ரீ அப்லோட் ஆயிரும், டக்கு 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 டக்குன்னு ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இதனால பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா, அது பெனிஃபிட் வந்து விஜய்க்கு தான் பெனிஃபிட். ஏன்னா ஜனநாயகம் படம் வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும், தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துடும், ஒரு மிகப்பெரிய புரட்சி வரும் என்று சொல்லி கொண்டிருந்தவருக்கு ஜனநாயகம் படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு இப்போ வந்து ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சு அப்படின்னா வந்து அவருடைய ரசிகர்கள் இதை டவுன்லோட் பண்ணி மக்கள் மத்தியில் அதை பரப்புவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அதன் மூலமா ஒரு மாற்றம் ஏற்பட்டு, ஏற்கனவே விஜய்க்கு ஏற்பட்ட கெட்ட பெயர், அவர் பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவர் தயக்கம், காரைக்குடி வரைக்கும் போயிட்டு பிரச்சாரமே பண்ணாம திரும்பிய அந்த மாதிரி ஒரு செயல், இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து ஒரு நம்பிக்கையின்மையை காமிக்குது. கடலூருக்கு 2 வட்டம் பெர்மிஷன் கொடுத்தும் போறதுக்கு ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போனா 2 நாளைக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ இவர் எப்படி வந்து தொடர்ந்து பணியாற்றுவார் என்பது ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கைன்னு இது வரைக்கும் எதுவுமே வரல. ஒரு 2 அறிவிப்புகள் வந்தது, 10 அறிவிப்புகள், அடுத்த ஒரு முறை ஒரு 10 அறிவிப்புகள், இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அறிவிப்புகள் மட்டும் வந்திருக்க வழியே ஒரு தேர்தல் அறிக்கைன்னு எதுவுமே இல்லை. தேர்தல் அறிக்கை கிடையாது, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஸ்பீச் எங்க போனாலும் ஒரே அதே தேஞ்ச ரெக்கார்டு, கூட்டம் மட்டும் வந்து எங்க போனாலும் கூட்டம் வருது. தூத்துக்குடியில வந்த கூட்டம் காரைக்குடியில இல்லை.
ஸோ இப்போ என்ன அது அப்படின்னா வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு சைட்ல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இவர் தான் வெற்றி பெறுவார், இவருக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கு எல்லாம் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு சோசியல் மீடியாக்கள் மூலமாக இவர்களது பேச்சுக்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிறது. அப்ப மக்களுக்கு இவர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அப்ப இந்த பிம்பத்தை கட்டமைச்சு இந்த பிம்பத்தின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தமிழக வாக்காளர்கள், விழிப்புணர்வு பெற்ற வாக்காளர்கள், தங்களது எதிர்காலத்தை ஒரு நடிகனிடம் அடகு வைக்க மாட்டார்கள் என்ற நிலையில் தான் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளான சூழலில் பல்வேறு நெகட்டிவ்ஸ்க்கு மத்தியில ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே இது பைரசி காப்பியா போனா கூட இது நம்மளுக்கு அட்வான்டேஜ். அப்ப ஒரு பிரச்சாரத்துக்கு போறதை விட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதை பார்த்து இந்த மயங்கி மக்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் மயங்கி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்ற ஒரு நப்பாசையின் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் நீ என் படத்தையே சென்சார் போர்டு மூலமா நிறுத்துறியா, நான் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன்னு ஒரு சேலஞ்சா கூட மோடி கூட சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. மோடியை சேலஞ்ச் பண்ணி சென்சார் போர்டை சேலஞ்ச் பண்ணி நான் ரிலீஸ் பண்றேன்னு விஜயும் தாவேகா கட்சியினரும் பண்ணியிருக்கலாம். இந்த சந்தேகத்திற்கு பதிலளிக்க வேண்டியது விஜய் அண்டு தாவேகா கட்சியினர். அது மட்டும் இல்லாம இது யார் அப்லோட் பண்ணணும்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள் வந்து சைபர் கிரைமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். சைபர் கிரைம் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணி இதை அப்லோட் பண்ணியவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அண்ட் காப்பிரைட் ஆக்ட் 1957 இதுபடி ஜெயில் வந்து அப் டு 3 years ஆர் மோர், ஹெவி ஃபைன், lakhs to crores ஹெவி ஃபைன் இது போடணும். இது யாரா இருந்தாலும் இதை செய்யணும். இது ஆதவர்ஜனாவா இருந்தாலும், இல்ல விஜயா இருந்தாலும், இல்ல வந்து டைரக்டரா இருந்தாலும், இல்ல எடிட்டரா இருந்தாலும், இல்ல சென்சார் போர்டா இருந்தாலும், இல்ல எல்முருகனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இதை செய்ய வேண்டும். இல்ல இன்னொரு விஷயம், இந்த விவகாரத்துல கூட இப்ப ஏற்கனவே ஜனநாயகன் அது வெளியிட முடியாமல் போனதற்கு எல்லா தரப்புல இருந்தும் குரல் கொடுத்தாங்க, விஜய் எதுவும் பேசல. இந்த முறையும் ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, மற்ற நடிகர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்களே இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த முறையும் விஜய்கிட்ட போய் கேட்கிறாங்க செய்தியாளர்கள், அமைதியா போறாரு. இதுக்கும் மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவர் வந்து ஒரு பதிலும் சொல்லல அப்படின்னா வந்து he is also involved in the crime அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அவரு இதற்கு பதிலே சொல்லலைன்னா ஒருவேளை அவரும் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருப்பாரோ, இல்ல அவர் சொல்லிதான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேக கணைகள் வரத்தான் செய்யும். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவரு அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் போனால் அந்த சந்தேகம் வலுப்பெறும், அவ்வளவுதான், வேற என்ன. ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்தை தடை போட்டது அரசியல் சதி அப்படின்னாங்க. இப்ப தாவேக்கான சொல்றது இப்ப லீக் பண்ணதா அரசியல் சதின்றாங்க. இது ரெண்டுல எது சார் உண்மையா இருக்க முடியும்? வந்தா நல்லதா, வராம இருந்தா நல்லதா? ஜனநாயக படம் வந்தா விஜய்க்கு நல்லது, ஜனநாயக படம் வந்தா விஜய்க்கு மார்க்கெட் ஏறும், ஜனநாயக படம் வந்தா விஜய்க்கு அரசியல் ரீதியா அது பலன் கொடுக்கும். இதுதானே அவங்க சொன்ன நெரேட்டிவ். ஓகே, விஜய்க்கு நல்லதை திமுக செய்யுமா? விஜய்க்கு நல்லதை அதிமுக செய்யுமா? விஜய்க்கு நல்லதை பிஜேபி செய்யுமா? சொல்லுங்க. ஒருவேளை பிஜேபியும் விஜயும் கூட்டுக்கலவாணியும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருந்து ஆதவர்ஜன சொல்றது மாதிரி விஜய் வந்து முருகன் எல்முருகன் சொல்லி அவங்க சென்சார் போர்ட்ல இருந்தா நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, நீங்க வெளியே வந்து சென்சார் போர்ட்ல பிளாக் பண்ற மாதிரி பிளாக் பண்ணுங்க, ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க எலெக்ஷனுக்கு முன்னால அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது இல்ல, அதை விசாரிச்சா தானே தெரியும், கண்டுபிடிச்சா தானே, சோர்ஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சா தானே தெரியும் நம்மளுக்கு. அதனால இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா விஜய் அமைதியா இருக்க வரைக்கும் விஜய் இதுல உடந்தையா தான் இருப்பாரு அப்படின்றத நம்ம சந்தேகப்பட வேண்டிய காரணிகள் இருக்கு. இல்லைன்னா வெளியே ஓப்பனா சொல்லணும், வெளியே ஓப்பனா வந்து அறிக்கை விடணும். இதுல பேசுறது ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்த் மட்டும் பேசுறாங்க அப்படின்னா, விஜய் பேசல அப்படின்னா அதுல வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு ப்ரொடியூசருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விஜய்க்கு இருக்கு. இத்தனை நடிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, திரைத்துறையினர்கள் வந்து கண்டிச்சிருக்காங்க, அவங்க கடமை செய்யறாங்க. எல்லா திரைத்துறையினரும், எல்லா நடிகர்களும், எல்லா ஊடகவியலாளர்களும் தங்கள் கடமை செய்கிறார்கள், எக்ஸப்ட் விஜய் தவிர.
ஏன்னா அவர் வந்து கடவுள், அவர் வந்து ஒரு கல்ட் ஃபிகர். அவர் இதெல்லாம் பேச மாட்டாரு. களத்துக்கு போவாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லுவாரு, என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லுவாரு. கான்பிடண்டா இருங்க, நான் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதை பார்த்து இந்த இந்த விட்டில் பூச்சிகள் எங்க விஜய் தான் முதல்வர், எங்க விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. இதை எல்லா மீடியாவும் ஒளிபரப்பும். ஒவ்வொரு மீடியாவும் ஒளிபரப்புறதுக்கு அதுக்கு பணம் கொடுத்துருவாங்க. இது நடக்குது. கிரவுண்ட்ல இது விஜய்க்கு சிம்பத்தி வாங்கி கொடுக்குங்களா சார்? என்ன சிம்பத்தி? இந்த இடத்துல கூட வஞ்சிக்கப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி. எப்படி வஞ்சிக்கப்பட்டாரு? அப்ப ஒருத்தன் கூட அறிவே இல்லையா? ஒருத்தன் கூட சிந்திக்கிற தன்மையே கிடையாதா? ஒருத்தன் கூட சிந்திக்க மாட்டானா? இப்ப இத்தனை கேள்வி கேட்கிறோம், இந்த கேள்விகளுக்கு எந்த பதில் இல்லை. எல்லாத்துக்குமே விஜய் வஞ்சிக்கப்பட்டாரு. என்னங்க இது? நேத்து கடலூர் ட்ரிப்பை 2வது முறையா கேன்சல் பண்றாரு, அங்கேயும் விஜய் வஞ்சிக்கப்பட்டாரா? இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லையா? இதுக்கு டிஎம்கே தான் காரணமா? எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணமா? எதுக்கு எடுத்தாலும் விஜய் வஞ்சிக்கப்பட்டாரு. விஜய் வந்து அவர் ஒய்ஃபு அவர் மேல டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டா விஜய் பட்டாரு. என்னங்க இது? அவர் வந்து பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைக்கலைன்னா விஜய் வஞ்சிக்கப்பட்டாரு. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல, போய் படுத்துக்கிறாரு. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனா 2 நாள் ரெஸ்ட் கேட்குது அவருக்கு. 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னா அதுலயும் விஜய் வஞ்சிக்கப்பட்டாரு. என்னங்க இது? இது என்ன ஒரு 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 ஹீரோ ஒர்ஷிப்புக்கு வந்து ஒரு அளவு கிடையாதா? ஹீரோ ஒர்ஷிப்பு அதை விட இந்த அளவுக்கா வந்து ஒரு ஹீரோ ஒர்ஷிப் இருக்கணும் இந்த நாட்டுல? சொல்லுங்க பாப்பா. இப்படி ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பை நம்ம வந்து பண்ணி அட்வான்டேஜ் ஃபுல்லா வந்து விஜய் பண்ற தப்பெல்லாம் பண்றதெல்லாம் விஜய், ஆனா அட்வான்டேஜ் ஃபுல்லா விஜய் கொடுத்து இவங்க வந்து சப்ஸ்டான்சியேட் பண்ணி அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குன்றத நீங்க பாத்துக்கங்க. அவ்வளவுதான். விஜய் காரைக்குடி வரைக்கும் போறாரு, போயிட்டு அவர் போற வழியில எல்லாம் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், அவர் போகவே முடியல, டைம் முடிஞ்சிருது, அதுக்கு மேல அனுமதிக்க மாட்டாங்க, திரும்பி வராரு. நம்ம தான் லைவ்ல பார்த்தோம். ஒவ்வொரு ஊருக்கும் 100 பேர் 50 பேர் இருக்கான் ஒவ்வொரு ஊர்லயும் போற வழியில. அதை கையை காமிச்சிட்டு போறாரு. வேற என்ன இருக்கு? போற வழியில உன்னை யாரு இறங்கி சைக்கிள் ஓட்ட சொன்னது? போற வழியில உன்னை யாரு டிலேயா போக சொன்னது? சரி, டிலே தான் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிலேயா போனா கூட அங்க நீங்க பேச வேண்டியதானே? என்ன கேஸ் தானே போடுவாங்க. குறிப்பிட்ட நேரம் தாண்டி பேசினாலும் ஒரு கேஸ் போட்டு போறாங்க. உங்களை யாரு தடுத்தது பேசுறத? இங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு தனி விமானத்தை பிடிச்சு 20 லட்சம் செலவழிச்சு மதுரை போய், மதுரையில இத்தனை கூட்டத்தை பக்கத்திலேயே கூட்டு போய் காரைக்குடி வரைக்கும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி 2-3 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிக்கிறாங்க 2 பக்கமும். அவர்களை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் கூட பேச முடியாம திரும்ப உன்னை யாரு சொன்னது? அப்ப அவ்வளவு பயமா உனக்கு கேஸ் மேல? ஆல்ரெடி கேஸ் இருக்க, ஆல்ரெடி சிபிஐ வரைக்கும் போயாச்சே. கேஸ் போட்டா கேஸ் போட்டு போறாங்க. தேர்தல் நடத்தை விதிமுறை கேஸ் தானே போட்டு போறாங்க. நேரம் தாண்டி பேசின நைட்டு 10 மணிக்கு மேலே பேச போறாரு. 2 மணிக்குள்ள பேசணும், 2 மணிக்கு மேல 2 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? அப்ப நீ வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மக்களை நீ மதிக்கல, உனக்காக காத்துக்கிட்டு இருந்த தொண்டர்களை நீ மதிக்கல, உனக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு ரசிகர்களை நீ மதிக்கல. ஓகே, நீ வர்றதே லேட்டா, பிளான் பண்ணி லேட்டா வர, அங்கங்க நிறுத்தி வர்ற. சரியா? வேன்ல வர, அங்க இருந்து ஒரு கார்ல வர வேண்டியதுதானே? காரைக்குடி மட்டும் தானே வரப்போற. நேரா காரை பிடிச்சி கார்ல ஜல்லுன்னு வந்து இறங்க வேண்டியதுதானே? திரும்பி போறப்ப நீ ஃப்ரீயா கூட போ. எல்லா ஊர்லயும் திரும்பி போறப்ப கை காட்டிட்டு ஸ்லோவா போ, ஊருக்கு போய் சேர வேண்டியதுன்னா அவ்வளவுதானே? சரி, 10 மணி வரைக்கும் உனக்கு டைம் இருக்குல்ல. நைட்டு பனையூர்ல இருந்து வருவ, ஒரு ஊருக்கு போவ, போயிட்டு அங்கேயும் பிரச்சாரம் பண்ணாம திரும்பி ஓடி போய் திரும்பி பனையூர்ல போய் படுத்துக்குவ. மறுநாள் காலைல கடலூர்ல 2வது முறையா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் கேன்சல் பண்ணுவ. என்ன அது? இப்படிப்பட்ட ஒரு தலைவனா? இந்த தலைவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் சில இளைஞர்கள், சில இளம் பெண்கள். இதான் மாற்றுன்னு கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், உண்மையை தீர விசாரிப்பதுதான் மெய். விசாரிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது.
அப்ப அறிவை நம்ம நம்பணும். இந்த மாதிரி நடிகர்களை, மேடையில் அழுகிறவர்களை, வேஷம் போடுகிறவர்களை, குறிப்பிட்ட நேரத்துக்கு வராதவர்களை, போடாதவர்களை எப்படி ஏத்துக்கிறது? சில இடங்கள்ல எப்படி கவனிச்சீங்களா? விஜயனுடைய அப்ப இதெல்லாம் உருவ பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போறாங்க. விஜயனுடைய பேனரை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு போறாங்க. அதே போதாதான், விஜயனுடைய முகத்தை அப்படி காட்டினாலும் விஜயனுடைய அதாவது விஜயனுடைய எல்லா தலைவர் சிலையும் துணியை வச்சு சுத்தி மூடிட்டான். இப்ப விஜய் சிலையை மட்டும் செஞ்சு எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ணலாமா தேர்தல் கமிஷன்? சொல்லுங்க. அவரு தான் அரசியல் தலைவர் தானே. அப்ப சிலையை வச்சா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாங்க ஓட்டர்ஸ். அப்ப நீ சிலையை வச்சு எப்படி எடுத்துட்டு போலாம்? எப்படி அலோவ் பண்ணுச்சு தேர்தல் கமிஷன்? நேத்து சென்னை சிட்டி கமிஷனை மாத்திருக்காங்க. ஆதவர்ஜுனா சொன்னா சிட்டி கமிஷனே மாத்துறான் எலெக்ஷன் கமிஷன். அப்ப ஆதவர்ஜுனாவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி நீங்க நம்புவீங்க? ஆதவர்ஜுனாவுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி நம்புவீங்க? ஒட்டுமொத்தமா பிஜேபியை விலைக்கு வாங்கி வச்சிருக்காப்ல. நான் கூட விஜய் மட்டும்தான் ஆதவர்ஜுனா வாங்கி வச்சிருக்கான்னு நினைச்சேன். பிஜேபியே விலைக்கு வாங்கி வச்சிருக்கான் போல தெரியுது. ஓகே, ஆதவர்ஜுனா சொன்னா நீ என்ன அசாமுக்கு தான் மாத்தல வர அருண, இன்னும் எத்தனை பேரை மாத்த போறாங்களோ எப்படி எல்லாம் இவங்க வந்து இந்த 10 நாளைக்குள்ள வந்து இந்த ஒட்டுமொத்தமா சிம்பிள் லோடிங் சிஸ்டத்துல அவங்க கட்சிக்கு சிம்பிளுக்கு நேரா ஒரு பேட்டர்னை சொருகி இத்தனை % ஓட்டு எல்லா தொகுதியிலையும் ஈவனா இத்தனை % ஓட்டு அதிகமா விஜய்க்கு வாங்கி கொடுக்கணும், பிஜேபிக்கு வாங்கி கொடுக்கணும், ஏடிஎம்கே வாங்கி கொடுக்கணும் பிளான் பண்ண போறாங்களோ தெரியல. இது நடக்க போகுது, கண்டிப்பா நடக்கும். எப்படி இருக்குங்க சார் கிரவுண்டு? இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளதான் இருக்கு. அதுக்குள்ள பிரச்சாரத்தை முடிச்சுட்டு எதுக்கு போயிருவாங்க? களம் எப்படி இருக்கு? ஏதாவது மாற்றம் தெரியுதா பிரச்சாரங்களுக்கு பிறகு? ஒட்டுமொத்தமா களம் வந்து திமுக அதிமுக தான் களத்துல இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் 3வதாக களத்தில் இருக்கிறார். 4வதா ஒரு கட்சி களத்துல இருக்க மாதிரி தெரியல. அது வருது போகுது வருது. பம்புக்கு நான் போய் எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சினிமா மாயையில போய் ஒரு எந்த விதமான ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பே இல்லாத ஒரு நடிகனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணா நம்ம அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தலையெழுத்து அவங்களே நிர்ணயிக்கும் பொழுது நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியும் சில ஓட்டுகள் கிடைக்கும். அது பெர்சன்டேஜ் தான் எவ்வளவுன்றதை நம்ம பார்க்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் 5% வாக்குகள் தான் அவருடைய ஓட் பேங்க். அதுக்கு மேல வர்றது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சி, ஏடிஎம்கே ஓட்டு, அப்புறம் வந்து மற்ற பொதுவான மக்கள் வந்து திமுக வேணா அதிமுக வேணான்னு முடிவு பண்ணக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி நடிகருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பெர்சன்டேஜ் எத்தனைன்றது நம்மளுக்கு வந்தா தெரியும், இல்லைன்னா அமித்ஷாட்ட கேட்டா தெரியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி.